தேங்காய் எண்ணெயோட இந்த ஒரு பொருளை சேர்த்து ஒரு ஸ்பூன் நீங்கள் தடவிக்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முடி கொட்டுற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு ஹேர் ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே இந்த ஒரு ஸ்பூனை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய எல்லா பிரச்சனைக்குமே நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க. வாங்க இப்போது இந்த நேச்சுரலான ஒரு ஹேருக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆயில் அப்படின்றத விட ஆயில் பேஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இப்போ அதுக்கு நான் எங்கள் வீட்டில் இருக்கிற வெத்தலைகளை கொஞ்சமாக பறிச்சுக்கலேன். வெத்தலை இந்த மாதிரி பிச்சிருந்தாலும் பரவாயில்ல, லைட்டாக பூச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் எடுத்துக்கிறோம் இல்லையா. அதனால் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வெத்தலையில் ஹேரை நல்லா வளர்க்கக்கூடிய ஒரு சூப்பர் அற்புதமான சக்தி இருக்குதுங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கேல்ப்பை இந்த வெத்தலை நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு 100% நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த வெத்தலையில் நான் ஒரு 5-6 பறிச்சுக்கிறேன். உங்களுடைய ஹேருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பறிச்சுக்கோங்க. எனக்கு 5-6 வெத்தலை இருந்தாலே போதும். இப்போது இந்த வெத்தலையை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. மண் எதுவும் இல்லாமல் நல்லா ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இந்த வெத்தலை நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொன்னலையா. நம்மளுடைய முடியை நல்லா கருமையாக்கி கொடுக்கும். ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா எப்பயுமே முடி கருமையாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஆயில் பேக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நான் பாருங்கள், ஒரு 5-6 வெத்தலை தான் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. வீட்டில் வெத்தலை கொடி இல்லை அப்படிங்கிறவங்க கடையில் ஒரு 10 ரூபாய் இல்லைன்னா ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கினாலே போதுங்க. உங்களுக்கு வெத்தலை ஒரு 4-5ஆவது கிடச்சிரும். ஒரு ஊரில் ஒரு மாதிரி விற்கிறாங்க விலை. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக செய்யுங்க. வாங்கி காய வச்சிடாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது உங்களுக்கு ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 100% உங்களுக்கு கிடைக்கும். முடி நல்லா கருகருன்னு அடர்த்தியாக நீளமாக வளரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 5-6 வெத்தலை எடுத்து மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாங்க. ஏன்னா இதிலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. இதுவே பாருங்கள் நல்லா ஈரப்பதமாக தான் இருக்குது. நம்ம இது ஆயில் சேர்க்குறதுனால ரொம்ப ஈரப்பதமாக இருந்துடக்கூடாது. அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்தாலே போதும். இப்போது இந்த ஒரு வெத்தலையோட நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோங்க. கொஞ்சமாக ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கனாலே போகும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடுகு எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கடுகு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலே போதுங்க. நான் வீட்டில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்றதுனால கடுகு எண்ணெயை நான் செய்து காமிக்கிறேன். இப்போது கொஞ்சமாக ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு கடுகு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ஒரு மிக்சர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா ஆயிலோட. இதை நல்லா நம்மளுடைய ஸ்கேல்ப்பில் நல்லா மசாஜ் கொடுங்க. நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஹேர் நுனி வரைக்குமே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதுங்க. இந்த வெத்தலை நம்மளுடைய ஸ்கேல்ப்பில் நல்லா ஆக்டிவேட் ஆகி குட்டி குட்டி முடிகள் வளர்கிறத நீங்களே பார்ப்பீங்க. ஒரு 2 தடவை இந்த மிக்சரை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இந்த ஆயில் பேக்கை பயன்படுத்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் வாரத்துக்கு 2 வாட்டி கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு தடவை நீங்கள் பண்ணும்போதே முடி நல்லா சாஃப்டாகுங்க. இதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் கூட கலந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது இன்னுமே முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர ஆரம்பிக்குங்க. இந்த மெத்தடை ரெகுலராக செய்துட்டு வாங்க. உங்களுடைய ஹேருக்கு 100% சூப்பரான பக்காவான ரிசல்ட் கிடைக்குங்க. நீங்களும் இந்த ஆயில் பேக்கை ரெடி பண்ணி செய்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஹேர் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனோட நான் வரேங்க.